உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஏங்கா புது பில்டிங் கட்டி தானே நம்ம பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சு கொடுப்பாரு. இப்ப என்ன யார் கம்பெனியை வாங்கி இவ பேர்ல மாத்திருக்காரு? நாம யாரும் எதிர்த்து பேசாததால புது கம்பெனி வாங்கி தந்தாரு. இவ பேசுற பேச்சுக்கு இது போதும்னு நினைச்சிருப்பாரு போல. அது என்னவா இருந்தா நமக்கு என்ன? வாட் டிஃபரண்ட் டஸ் இட் மேக்ஸ்? ட்ரூ. என்னக்கா? பில்டிங் ட்ரூலி பியூட்டிஃபுல். ஆமாமா, போட்டோல பார்த்த மாதிரியே இருக்கு. சக்தி காமிச்சாப்ல. போட்டோல பார்த்த மாதிரி தானே இருக்கு. அதுதான் நானும் சொன்னேன். மாமாவோட பிளான்ல அதுல போய் சேஞ்சஸ் இருக்குமா? ஆமாமா, நம்ம மாமா பிளான் என்னைக்காவது மாறுமா? நோ சேஞ்ச். யாருக்கு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்தாலும் ட்ரெடிஷனலா ஒரே மாதிரி தான் செய்வாரு இல்லக்கா? ஆமா, எனக்கு கூட கம்பெனி ஆரம்பிக்கும் போது தடபுல ஆரம்பிச்சாப்ல. இப்ப சிம்பிளா தான் செய்யறாரு. ஏன்னு தெரியல. பழைய பில்டிங்க நாம அக்வயர் பண்றதுனால நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணிட்டா போச்சு. எவ்வளவு பண்ணிருக்கோம். ஆமாமா, நாங்க கூட நிறைய மாறி இருக்கோம். ஐ மீன் மாத்திருக்கோம். ரைட் ரைட். இப்ப புடிச்சது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, வெச்சற. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம் வணக்கம். என்னது இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அம்மா என்னம்மா நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? இவங்க யாருன்னு நினைச்சீங்க? இந்த கம்பெனியோட ஓனர்ஸ்மா. சாரி சார், எனக்கு தெரியாது. என்னம்மா நீங்க? சரி வாங்க, அண்ணன் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க போலாம். போலாம். வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அடாடாடாடா, பாருங்க பாருங்க கோலம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கமா வாங்க, இப்படி வாங்க வாங்க. அக்கா என்னக்கா இவ இவ்வளவு சந்தோஷமா போறா? நாம இந்த மாதிரி இருந்து தானே இப்ப அடைஞ்சு கிடக்குறோம். அதுவும் சரிதான். ஆமா, நீ என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறவ? நமக்கு நடந்ததெல்லாம் மறந்துடுச்சா? 4 வருஷம் முன்னாடி நடந்துச்சுல. வர வர இந்த மறதி வேற ஜாஸ்தி ஆயிடுச்சுக்கா. உன் வியாதி அது. வா, இன்னும் என்னென்ன வரப்போதோ. என்னண்ணா நீங்க வந்துடுறீங்களா? வரலையா? என்ன சொல்றீங்க? தூத்துக்குடி போயிட்டீங்களா? அப்படியா? சரி சரி. நான் உங்களை மாதிரி சில பேரை மட்டும் தான் கூப்பிட்டுருந்தேன். சரி பரவாயில்ல விடுங்க. ஊர்ல இருந்து வந்தோடனே கம்பெனிக்கு வாங்க. ஆமா, இது வேற ஒரு கையில இருந்து நம்ம வாங்கி மாத்திருக்கோம்ண்ணே. மாமா நான் இந்த திருப்பி கூப்பிடுறேண்ணே. சரி சரி வாமா. வண்டியா? Hi sir. Hi. Your sister Adira, am I right? No sir, I am Janani Shaktivel. His brother Shaktivel's wife. Great, great. இந்த கம்பெனியோட எம்டின்னு சொல்லுங்க. சார் பேர் வசந்தகுமார்மா. வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. நம்ம கம்பெனியில் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓ, நம்ம கம்பெனிக்கு மட்டும் இல்லை, மதுரையில் இருக்கிற டாப் லெவல் கம்பெனிகளுக்கெல்லாம் அவர் தான் நிதி ஆலோசகர். என்ன சார்? it's really nice meeting you sir. Have you met before? என்ன சார் என்ன சொன்னீங்க? இல்ல, இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்கேன்னு ஞாபகம் வரல. அதான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சார், அந்த புள்ள இப்பதான் மதுரை மண்ணையை மிதிச்சிருக்கு. அது மெட்ராஸ்கார புள்ள, அதை எப்படி நீங்க பார்த்துருக்க முடியும்? சார், நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல இன்டர் காலேஜ் ஃபின்டெக் காம்படிஷனுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்தீங்கல்ல 2 years back. 2 years back, yes. அப்போ சென்னையில இருக்கிற எங்க காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி டிபேட் பேசினேன் சார். Okay, yeah. I get it now. நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுனீங்கல்ல, am I correct? எஸ் சார். அமேசிங் மேம்.
அன்னைக்கு உங்களுடைய பிரசன்டேஷன் வாஸ் பிரில்லியன்ட். நீ தானம்மா அந்த டிபேட்ல வின் பண்ண. எஸ் சார். அண்ட் வே யூ பிரசன்டட் த டாபிக்ஸ் எல்லாருக்கும் ஈஸியா புரியற மாதிரி இருந்தது. அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி சொன்ன விஷயம் எக்ஸலண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அன்னைக்கு நீங்க பிரசன்ட் பண்ணது பார்த்தப்போ யூஎஸ்லயோ யூகேலயோ போய் செட்டில் ஆயிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா மதுரை தல்லாகுளத்தில் இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப கிளடி சார் நீங்க. எங்கே போக வேண்டிய பொண்ணுங்களை எல்லாம் இங்கே பிடிச்சு போட்டிருக்கீங்க பாருங்க. பயங்கர கிளவர் சார் நீங்க. சார் படிப்பு மட்டும் பத்தாது, அனுபவம் ரொம்ப முக்கியம் சார். இப்போ நீங்களே இருக்கீங்க, நிறைய படித்தவர் தான். படிப்பு முடிச்சோடனே நேரம் இந்த பொசிஷனுக்கு வந்துட்டீங்களா? இல்லை, நிறைய கம்பெனிகளில் வேலை பார்த்து நிறைய மனிதர்களை சந்தித்து நிறைய அனுபவங்களை வாங்கி 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 தானே இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. படிப்பறிவுங்கிறது வேற, பட்டறிவுங்கிறது வேற. இது பக்கத்தில் எப்போவுமே அது நிற்கவே நிற்காது. நீங்க சொன்னது கரெக்ட் ஆன்சர். ஆனா நம்ம 30 வருஷம் அனுபவத்தை இப்ப வர பசங்க 3 வருஷத்துல ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. காலேஜில் இருந்து வெளியில் வரும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டா வராங்க சார். வாட்மா, ஆமே ரைட்? எஸ் சார். அன்னைக்கு யூ ஹேட் கமிட் வித் யுவர் ஃபாதர்ல என்ன மீட் பண்ணி பேசினாரு. வெரி இன்தூசியாஸ்டிக் மேன். இன்னைக்கு வந்திருக்காராமா? இல்லை சார், அவர் வரல, சில காரணங்கள்னால வரல. சென்னையில் தான் இருக்காரு. வருவார், வரும்போது அறிமுகப்படுத்துறேன். ஓகே. உங்க ஃபேமிலியில் வந்திருக்காங்களா? வந்துட்டாங்களா சார்? எல்லாம் வந்திருக்காங்களே. ஏய் வாங்கப்பா, ஏன் அங்கேயே நிற்கிறிய? தம்பி தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும். வாங்கப்பா. ஹலோ சார். இவன் தான் கடைசி தம்பி, சக்திவேல். தெரியுமே. மிஸ்டர் சக்தி, யூ ஆர் லக்கி சாம். உங்க வைஃப் ரொம்ப புத்திசாலி. ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. முடிச்சேன் சார். அவசரப்பட்டு நிறைய சம்பளம் கொடுத்து என்ன அட்வைசரா போட்டீங்க. நான் தேவைப்படும் நான் டவுட்டா இருக்கு. டைம் ஆகுது சார், வாங்க போலாம். ஓகே சார். உங்க டாட் அண்ட் லோட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார், எல்லாம் வந்திருக்காங்க. இந்த இருக்காங்களே, வாங்கம்மா. வாங்க. ஈஸ்வரி, ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? வாங்க. ஹலோ ஈஸ்வரி மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம ஆர்எஸ் குரூப்ஸ்க்கு பயங்கர டஃப் கொடுக்குறீங்க நீங்க. உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் பட்ஜெட் பார்த்தேன். அந்த பட்ஜெட்ல சார் நிறைய வேலை கிடக்கு சார். நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு நீங்க தான் நிதி ஆலோசகர், தெரியுமில்ல? தெரியும். வாங்க சார். ஓப்பனிங் தானே? ஆமா சார், ஓப்பனிங் தான். அதுக்கு முன்னாடி பிரஸ் வந்திருக்காங்க, அவங்கள பேசி அனுப்பிச்சிட்டு அப்படியே ஓப்பனிங் போலாம். ஓகே வாங்க போலாம், டைம் ஆகுது. வாங்கம்மா, எல்லாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்ததுக்கு முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும். நான் அவ்வளோ ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்துடல, நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். உண்மை, உழைப்பு, நேர்மை, இந்த மூணையும் மூலதனமாக வச்சு தான் நான் வாழ்க்கையில் உயர்ந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா சார்? தம்பி இருங்க. அண்ணன் ஒரு வரலாறு. அவர் வாழ்க்கை கதையை சொல்ல ஆரம்பிச்சா சோறு தண்ணி இல்லாம தூங்காம 4 நாள் சொல்லணும். அவர் பட்ட கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு இங்க நிக்கிறாருன்னா சும்மாவா? அவர் பேசுறத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அண்ணே, நீங்க சொல்லுங்கண்ணே. இதுவரைக்கும் கம்பெனிகளை புதுசாக கட்டி நிர்வாகம் பண்ணுறது தான் எங்களோட வழக்கம். இந்த கம்பெனியை மட்டும் வேறொரு நிர்வாகத்திட்டேருந்து வாங்கியிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆதி குரூப்ஸுக்கு இது ஒரு புது விஷயம். ஏன் சார் இப்படி ஒரு முடிவு? நல்ல கேள்விமா. இது மருத்துவ சாதனங்களும் மற்ற ஃபேக்டரிகளுக்கு தேவைப்படுற பொருட்களும் தயாரிக்கிற கம்பெனிமா. இந்த கம்பெனி ஏற்கனவே நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கு. இதில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் பெரிய திறமசாலிகளாகவும் அனுபவசாலிகளாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ண போகிற எங்கள் வீட்டு மருமக ஜனனி இந்த தொழிலுக்கு புதுசு. அதனால திறமசாலிகளும் அனுபவசாலிகளும் இவங்களுக்கு கீழே வேலை பார்த்தாங்கன்னா இவங்க கம்பெனியை நல்லபடியாக நிர்வாகம் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனியை மேலும் மேலும் வளர்த்து பெருசாக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். அதனால தான் ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்கியிருக்கோம். பரவாயில்ல சார், படிக்கலனா கூட
தொழில் விஷயத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கிளியரா பெர்ஃபெக்டா இருக்கு சார். ரொம்ப நன்றி தம்பி. தம்பி, இதை நான் யார் மனசையும் புண்படுத்தணும்னோ யாரையும் காயப்படுத்தணுங்கிற நோக்கத்திலே சொல்லலை. படித்தா மட்டும் போதும், படிப்பில் மார்க் வாங்கிட்டா இந்த உலகத்தையே ஆளலாம்னு நிறைய பேர் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை தம்பி. படித்தவங்க எல்லாருமா வாழ்க்கையில் சாதிச்சிடறாங்க. படிக்காத எத்தனையோ பேர் பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்களே. ஏன் நம்ம ஜிடி நாயுடு ஐயாவை எடுத்துக்கங்க, அவர் சாதிக்காத சாதனையா? அவர் மட்டும் இல்லை, அவர் மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனையோ பேர் படிக்காதவங்க பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்களே. இப்போ படித்தவங்களில் பல பேர் வாழ்க்கையில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிற பயத்திலையும் குழப்பத்திலையுமே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லை, என்னை மாதிரி படிக்காத ஆளுகளை பார்த்து நீங்கள் தான் படிக்கலையே, என்னத்தை சாதிக்க போறேன்னு இலக்காரமாக பேசுகிறாங்க. முதல்ல அந்த இலக்காரமாக பேசுறதை நிப்பாட்டணும். ஒரு விஷயத்தை தெளிவாக எழுதிக்கோங்க. என்னை மாதிரி படிக்காத ஆட்கள் வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக முடிவெடுத்து அடிப்போம், அது உறுதி. சரி, இந்த கம்பெனியை பற்றின விவரங்களை சொல்கிறேன். இது எங்கள் ஆதி குரூப்ஸோட 18வது கம்பெனி. இந்த கம்பெனியை எங்கள் வீட்டு மருமகள் ஜனனி சக்திவேல் நிர்வாகம் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ சார். இனி நாங்கள் கம்பெனியை பற்றி சில கேள்விகளை அதோட டைரக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். மேடம், நீங்கள் ஒரு ஃப்ரெஷர், இப்போதான் காலேஜ் படிப்பை முடிச்சு திருமணமாகி வந்திருக்கீங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு நிர்வாக பொறுப்பை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? அதுக்கான திட்டங்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருமா தம்பி. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இந்த கம்பெனியோட அறிமுக விழா மட்டும்தான். இந்த கம்பெனியை அதிகாரபூர்வமாக நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் உங்களையெல்லாம் வர சொல்லியிருக்கோம். மற்றபடி இந்த கம்பெனியை பற்றின விவரங்கள், இந்த விழாவை பற்றின விவரங்கள், ஃபோட்டோக்கள் எல்லாமே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து சேரும். சரியா? இப்போ நம்ம அறிமுக விழாவுக்கு போகலாம். ஏன் சார், மேடம் 2 வார்த்தை பேசினா நல்லா இருக்கும்ல? இல்லை தம்பி, அவங்கள பேச விடாமல் தடுக்கிறேன்னு நீ தப்பாக நினச்சிக்கிற வேண்டாம். அவங்க யதார்த்தமாக ஏதாவது சொல்ல போக அது இந்த யூடியூப் அதுன்னு சொல்லி ஃபோனில் ஏதாவது இருக்கே, அதுகளில் தப்பாக போய் சேர்ந்துருது. அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை தவிர்த்துக்கிறலாமேங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், இந்த கம்பெனியை பற்றின விஷயங்கள், ஃபோட்டோக்கள் எல்லாமே உங்கள் கைக்கு தெளிவாக வந்து சேர்ந்துடும். சரிதானே? அருமையான மதிய உணவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். உங்களோட ஆதரவு எப்போயும் எங்களுக்கு வேணும். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு நன்றி. போங்க வரசா போங்க. போங்க போங்க. என்னம்மா அதுக்குள்ள போட்டாவா? எடுத்த அப்பாவுக்கு அனுப்புறேன். அனுப்பு பார்க்கட்டும், சந்தோஷப்படுவார்ல. அனுப்பிட்டியா? அனுப்பிச்சிட்டேன். அதுக்குள்ளயா? அடேங்கப்பா, அவ்வளவு அவசரம் என்ன? இருக்கத்தானே செய்யும். சரி, பூஜையை போடலாமா? முதல்ல அது குத்துவிளக்கு ஏத்துக்குமா? அண்ணே, நீங்க ஆரம்பிங்கண்ணே. ஏய் இருக்கட்டும்டா, முதல்ல குத்துவிளக்கு ஏத்தணும்ல. ஈஸ்வரி, குத்துவிளக்கு ஏத்துங்க எல்லாரும். அண்ணே, நீங்க பூசை போட்டு ஆரம்பிங்கண்ணே. ஆரம்பிப்போம்டா. யார் என்னென்ன வேலையை செய்யணும்னு எனக்கு தெரியும்டா. வழக்கமா அம்மா தான் ஏத்துவாங்க. அம்மா இன்னைக்கு வரல இல்ல. வாய் மூடு. ஏத்துங்கம்மா, குத்துவிளக்கு ஏத்துங்க. முதல்ல காமாட்சி விளக்கு ஏத்துங்க. சாமியை கும்பிட்டு அப்புறமா குத்துவிளக்கு ஏத்துங்க எல்லாரும். வாங்க நந்தினி, வேணும் பெருசு பண்ணுங்கம்மா, நேரமாகுது. நந்தினி எல்லாரும் ஏத்துங்க. ஜனனி, நீ ஒரு முகத்தை ஏத்து. ஆண்டவா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்யா.
சேர்த்தியாச்சா? வாங்க வாங்க. என்னப்பா நேரம் நல்லா இருக்குல்ல? எம்டிஏ சீட்ல உட்கார சொல்லாமா? ஜனனி, ரொம்ப பொறுப்பான வேலைமா அது. புத்திசாலித்தனத்தோட விவேகமும் வேணும். அதுக்கேற்ற ஆளை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். உங்க செலெக்ஷன் என்னைக்குனே தப்பா இருக்கு. சரிடா சரிடா. ஏம்மா, அந்த தொழில் நமக்கு ரொம்ப புதுசுமா. இதை பற்றி புரிஞ்சு இதிலேயே ஊர்னவங்களால தான் அந்த தொழிலை சிறப்பாக செய்ய முடியும். ஆமாம், நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேம்மா. சரி, எதுக்கு பேசி நேரத்தை வீணாக்கணும்? நேரம் போகுது. எம்டியை உட்கார சொல்லலாம்ல? ஞானா, என்ன அமைதியா நிக்கிற? உட்கார சொல்லலாமா? சரிண்ணா. சரி. சாருங்க, எங்க சாரை காணோம்? வாங்க பத்மநாபன் சார். சார் வாங்க சார். வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். நடுநாயகமா உட்கார வேண்டியவர் அங்க வெளியே நின்றுட்டு இருக்கீங்க. வந்து உட்காருங்க சார் பொசிஷன்ல. உட்காருங்க உட்காருங்க. ஜனனி, இவர் இந்த தொழில கரகண்ட ஆளுமா. இவர் சொல்லித்தான் இந்த தொழிலை நம்ம பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். இவர் மூலமா தான் இந்த கம்பெனி அந்த பார்ட்டிட்டு இருந்து வாங்கணும். என்ன சார், கைராசியான ஆள் வர. எனக்கு அப்புறம் இந்த கம்பெனியில் இருக்க போற முக்கியமான ஆள் இவர் தான். இந்த கம்பெனியை பார்த்துக்கிற போறது இவர் தான் இனிமேல். சார், மேடம் பேர்ல தானே கம்பெனி இருக்குன்னு சொன்னீங்க? சார், கம்பெனி மேடம் பேர்ல தான் இருக்கு. சரி. ஆனா நிர்வாகம் பண்ண போறது நீங்க தானே. ஓ, நீங்க தானே எம்டி. ஓகே ஓகே. மதுரை மீனாட்சியும் எங்க ஐயனார பணவங்க கூட இருக்காங்க. அவங்க பாத்துக்கிறவா எல்லாத்தையும். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். உங்க கம்பெனியில் நான் ஒர்க் பண்றது எனக்கு பெருமையான விஷயம் சார். நீங்க கொடுத்திருக்கிற இந்த பதவிக்கு நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. உட்காருங்க. தம்பிகளோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயும் இருக்கு சார். வாங்கப்பா, எல்லாரும் சாருக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க.